ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ட் சிகரம் ஹேண்ட்மேட்ஸ். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம மெஹந்தி ஒர்க் ஃப்ரெஷர்ஸ் டேக்காக போட்டிருந்தேன். ஸோ அந்த ஒர்க்கை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இது வந்து ஒரு பில்லோ கவர்லேருந்து ஒரு டிசைன் இருந்துச்சு, ஃப்ளவர் மாதிரி. ஸோ அதில் இன்ஸ்பயர் ஆகி நான் ட்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எந்த ஒரு மெஹந்தி ஒர்க்கையும் நான் பார்க்கல. நார்மலாக ஒரு இமேஜ் பார்த்துட்டு நான் எப்பயுமே மெஹந்தி போடுறது எனக்கு ஒரு பிடிக்கும். அதனால் நான் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து அவுட்லைனை வந்து நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன். தட் இமேஜில் வந்து 2 ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு, 2-3 பட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணி எடுத்துட்டேன். அண்டு லீவ்ஸ் வந்து த்ரீ லீவ்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. நான் கொஞ்சம் லீவ்ஸ் ஷேப் மட்டும் மாற்றி போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு சரி நம்ம ஓகே லீவ்ஸ்க்குள்ளே ரொம்ப ப்ளைனாக இருக்குது, நம்ம லைன்ஸ் போடலான்னு சொல்லிட்டு லைன்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தென் நான் வந்து இப்போ சிங்கிள் லைனில் தான் அந்த ஃப்ளவர்ஸோட லைன்ஸ் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து இப்போ எல்லாத்துக்குமே ஹைலைட்டிங் கொடுக்குறேன். இப்போ இந்த லீவ்ஸோட லைன்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து எல்லா ஃப்ளவரோட அவுட்லைனுக்குமே வந்து டபுளாக அதாவது திக்கான ஒரு லேயர் மாதிரி போடுவேன். அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸோட சென்டர்ஸில் வந்து சரி ஓகே ஷேடிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேடிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் நினச்ச அளவுக்கு வரல, இருந்தாலும் ஓரளவுக்கு ஓகேவாக தான் வந்திருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். நம்மளோட சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட மெஹந்தி பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு மெஹந்தி போட தெரியல அப்படின்னா நீங்கள் உங்களோட ஒர்க்கை வந்து இன்றைக்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நார்மலாக ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, வேஸ்ட் பேப்பர் எடுத்துகிட்டு மெஹந்தியை வச்சுட்டு லைன்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக மெஹந்தி வந்துடும். அது இல்லைன்னா உங்களோட ஹேண்ட்லேயே நார்மலாக பெண்ணை வச்சு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மெஹந்தி வச்சு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம எல்லா ஃப்ளவர்ஸ்க்கும் உள்ள இடத்துல வந்து ஷேட்ஸ் கொடுத்தாச்சு. ஷேட்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா தான் நம்ம அடுத்து லைன் மாதிரி போட போகிறோம். ஏன்னா அது வந்து ரொம்ப தின்னான லேயராக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு அவுட்லைன் மாதிரி தான் நான் வந்து அந்த ஃப்ளவரோட லைன்ஸ் போட்டிருந்தேன். இப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து சென்டர் ஃப்ளவர், டாப் அண்ட் பாட்டம் எல்லாத்துக்கும் வந்து ஷேட் பண்ணி முடிச்சிட்டேன். அந்த பட்ஸுக்கும் அதே மாதிரி பண்ணியாச்சு. ஃபிங்கர் மட்டும் பேலன்ஸ் இருந்ததுனால அதுக்குமே நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த லீஃப் மாதிரி வரும்ல, அந்த நீட் கொடி மாதிரி உள்ள லீஃப் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து நெகட்டிவ் ஃபீலிங்ஸில் நிறைய டைம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த லீஃப் தான் இங்கே யூஸ் பண்ணுறேன். சென்டரில் ஒரு லைன் மாதிரி வரும், ஒவ்வொரு லீஃப்ஸ்க்கும் சென்டரில் ஒரு லைன் மாதிரி வரும், அந்த இது போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸையும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். நிறைய சீரீஸ் போயிட்டுருக்கு. ஸோ நிறைய சீரீஸ் கம்ப்ளீட் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ அந்த சீரீஸோட வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம பெயிண்டிங் சீரீஸில் வந்து வாட்டர் கலர் சீரீஸ் போட்டுட்ருக்கோம். அண்ட் கம்ப்ளீட் பண்ணது வந்து மெஹந்தி சீரீஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், ஆயில் பேஸ்டல் சீரீஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஆர்ட் மெட்டீரியல் சீரீஸ் வந்து ரொம்ப லாங்காக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறையா அதில் ஆர்ட் மெட்டீரியல் சீரீஸும் கம்பைண்டாக வந்துக்கிட்டு தான் இருக்கும். நான் அப்படியும் புது மெட்டீரியல்ஸ் புது லான்ச் பண்ணும்போது, ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணும்போதும் நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் ஷோ பண்ணுவேன். அண்ட் நம்மளோட ஆர்ட் சிகரம் பேஜில் வந்து ரெசின் ஆர்ட் கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் ஆர்ட் சிகரம் எஃபி பேஜ், ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் டிஎம் பண்ணலாம், உங்களோட ஆர்டர்ஸில் ப்ளேஸ் பண்ணலாம். நம்ம மேக்கிங் டைம் வந்து 10 to 15 days இருக்கும். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு போய்ட்டு நீங்கள் வந்து கிளைண்டோட ரிவ்யூஸையும் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணலாம், ஹைலைட்ஸில் கொடுத்துருப்பேன். தென் மெஹந்தி டிசைனில் வந்து இப்போ ஃபைனலாக வந்து ஃபிங்கருக்கு வந்துவிட்டோம். ஸோ வந்து ஃபிங்கர் ரொம்ப எம்டியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் நார்மலாக இந்த வெயின்ஸ் மாதிரி இருக்கிற லீவ்ஸ் மட்டும் போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். 5 ஃபிங்கர்ஸ்னால் அதே சேம் டிசைன் தான் போடுறேன். நம்மளோட மெஹந்தி சீரீஸ் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வந்து நான் ஒவ்வொரு சீரீஸ்லையுமே வந்து ஒவ்வொரு கிளாஸில் டாட்ஸ் பற்றி, அதோட டெஃபினேஷன், லைன்ஸ் பற்றி, அதோட டைப்ஸ் அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ வந்து இது வந்து டாட்டட் லைன்ஸில் வந்து ட்ராப்பில் வரும். ட்ராப் மெத்தடில் இது வந்து ஒரு லீஃப் பேட்டர்ன், அந்த பேட்டர்னில் வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணி எடுத்திருக்கோம். தென் இன்னும் டார்க் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ளவர்ஸ், லீஃப் அதுக்கெலாம் வந்து அடுத்த லைன் மாதிரி லேயர் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் செகண்ட் லேயர் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஷேட் இல்லாத பிளேஸில் மட்டும் லைட்டாக ஷேட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் சென்டர் ஃப்ளவர்ஸ்லலாம் சம் டாட்ஸ்லாம் வச்சுருப்பேன். அந்த மாதிரி வந்து உள்ளே ஹைலைட்டிங் கொடுத்து எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம சைடில் இருக்கிற பிளேசஸில் நான் ஸ்குரில் போட்டுட்டு அங்கே வந்து கொஞ்சம் வெயின்ஸ் மாதிரி எடுத்து டிசைன்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிறேன், ஸ்பேஸ் கிளியராக இருக்கிறதுல. அப்புறம் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபினிஷ்டு லுக்காக பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து மெஹந்தியை கம்ப்ளீட் பண்ணி எடுத்தாச்சு. அந்த ஃபிங்கர்ஸ்லேயே வந்து டாட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம்.